ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைக்கியில் வந்தது பார்த்தீங்களா PlayStation 5 ஷூ. ஸோ PG5 ஷூன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஷூ சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கசினுக்கும் ஆர்டர் பண்ணேன். பட் ஷூ சைஸ் மேட்ச் ஆகலை. அதை ரிட்டர்னும் பண்ண போகிறோம் நைக்கியில். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ப்ரைஸ் கொடுத்தா வாங்க போகிறோம். ஷூ சைஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் சேம் ப்ரைஸ் தான். இந்தியன் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,925. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கூட பார்த்துருக்கலாம். ஒரு ஷூ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும். PG5 சொல்லிட்டு PG5 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PS5 இருக்கும். அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருந்துச்சு. பட் ஃபுல் ஒயிட் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ திருப்பி PG5 PS5 அந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நைக்கிலேயே. ஸோ இதுதான் அது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா CZ0099-400 போட்டிங்கன்னா வரும். அந்த ஃபுல் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா CZ0099-100 இருக்கும். அதான் மாடல் நம்பர். நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். பிகாஸ் பிளாக் இருக்குது அண்ட் ப்ளூ இருக்குது, அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஆட்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரெய்லர்லாம் கூட செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ PG2 PG4 இந்த மாதிரி ஷூஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கு. இப்போ PS5 வந்ததுனால என்ன பண்ணிருக்காங்க, PG5 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பால் ஜார்ஜ் எடிஷன், ஐ மீன் பேஸ்கெட் பால் ஷூ. பட் வந்து நார்மலாகவே நம்ம போடலாம். ஸ்னீக்கர்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,925 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 750. இதுவும் இம்போர்ட் ஆகி தான் வருது. ஆக்சுவலி இதுவும் இம்போர்ட் பண்ணி தான் வருது. சிங்கப்பூர்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். பட் மேட் இன் வியட்நாம் போட்டிருக்காங்க. பட் சிங்கப்பூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகுது. பட் இதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது. பிகாஸ் நம்ம நைக்கியோட இந்தியன் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டினா எதுவும் கிடையாது. இதோட ப்ரைஸ் நம்ம பே பண்ணணும். பட் அதெல்லாம் காஸ்ட்லி தான். 9,925 ப்ளஸ் 750 வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ். ஸோ ஷூ சைஸ் எதுவானாலும் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷூ சைஸ் வந்து 6லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. UK சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நைக்கியோட வெப்சைட், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். UK சைஸ் 6லேருந்து 9 வரைக்கும் கிடைக்குது. இதுதான் வந்து 9. லாஸ்ட்டாக இந்த சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 9 தான் அவைலபிளாக இருக்குது. எனக்கு 9 செட் ஆகும். ஸோ 9 வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் eBayல இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், அதாவது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் ஷூ சைஸ் வந்து 10 இருக்கும், சில பேருக்கு 11 இருக்கும். அவங்க வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் நைக்கி இந்தியன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 9 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நாட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. வேணான்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஷூஸும் ஆர்டர் பண்ணேன். சேம் தான், ரேசர் ப்ளூவில் வந்து PG5 ஆர்டர் பண்ணேன். பிகாஸ் என்னோட கசினுக்கு ஆர்டர் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து செட் ஆகலை. ஸோ ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதுவும் செப்பரேட்டாக வீடியோ போட போகிறேன் எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ச்சேஸ் பண்ண உடனே வந்துருச்சுங்க. எப்படின்னா நான் வந்து கஸ்டமர் கேரில் வந்து ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரே பண்ணேன். ஸோ ரிட்டர்ன் பாலிசிலாம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ ஷூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆக இருக்குது. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குது. கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அவருக்கு என் சைஸ் பத்தல. சரி, ஓகே, இதுதான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அந்த ரிட்டர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நைக்கியோட கஸ்டமர் கேரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டூப்ளிகேட்லாம் கிடையாது, ஒரிஜினல் தான். வெரிஃபை பண்ணிட்டேன். பிகாஸ் நான் டேரக்டாகவே அதான் சொல்கிறேன், இந்த நைக்கியோட வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணேன். ஸோ அதான் இம்போர்ட் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி ஷூஸோட குவாலிட்டிலாம் உங்களுக்கே தெரியும். நைக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா 4,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இது 9,925 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலி காஸ்ட்லி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த PlayStation லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், அதோட சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. பட் என்ன எனக்கு ஒன்றுன்னா, ஒரு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டோன்னு நினச்சி கொஞ்சம் டவுட் சந்தேகப்பட்டேன். பட் இந்த ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் என்ன பண்ணிருக்கலாம், QC அவங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்கலாம். இதுலேயே பார்த்தா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் இங்கே பிரிண்ட் ஆயிருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனி நைக்கி ஷூஸ், இதுன்னு கிடையாது, எனி நைக்கி ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இம்போர்ட் மீன்ஸ்
டேரெக்டாக வந்து நைக்கியோட வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த PlayStation PG5 இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாடல் ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீட்டைலில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. மேபி இங்கே பஜாரில் கேட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குமா என்னன்னு தெரியாது. பட் இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. ஸோ நான் எல்லாத்துலேயும் செக் பண்ணிட்டேன். எல்லா மால்லையும் கால் பண்ணி கேட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு. ஐ மீன் நைக்கியோட ஃப்ரான்ச்சைஸில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். 400 முடியும். 100 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் இருக்கும். 100 வந்து பார்த்தீங்கன்னா eBayல தான் அவைலபிளாக இருக்குது. பட் நைக்கியோட வெப்சைட்டில் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. எனக்கு வந்து ஃபுல் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஸோ அதனால மிக்சர் கலர்ஸாக லைக் பிளாக், ஒயிட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, இது 3 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் நூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வருது. இது ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. பட் நான் ரிமூவ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் இழுத்தனா நூலாக வரும்னு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. பட் அவங்க சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டுங்க, நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டர் வேணா கூட நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனு நல்லா குஷன் மாதிரி இருக்கு. வியர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிஎஸோட சிம்பிள் இருக்கு, பிளேஸ்டேஷனோட சிம்பிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் ஜார்ஜோட சிம்பிள் இருக்கு. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லேஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பால் ஜார்ஜன் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சோண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரியாமல் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ பக்காவாக அவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா PS5 மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ பேக் சைட் பாருங்க, நைக்கி சிம்பிள், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா PS5 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் PG5 இருக்கும். இதில் வந்து சிம்பிள் இருக்கு. ஸோ பேஸ்கெட் பால்லாம் எனக்கு சுத்தமாக வந்து தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த PlayStation 5 மாடல்ன்றனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம சேனல்லையும் போடுவோம் அப்படின்றதுக்காகவே இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா லேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட்மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் வெளியெடுப்போம். எக்ஸ்ட்ரா லேஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட்மார்க்கும் கொடுத்துருக்காங்க. PlayStation ஃபேமிலி மார்க் அண்ட் PS5 லோகோ ஆர் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்ஸ். ஸோ ரொம்ப திக் பிளாஸ்டிக் தனியாக இருக்குது. ஓ சாரி, ரப்பரில் இருக்குது. பிளாஸ்டிக் நினச்சேன், திக் ரப்பர். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை போட்டு பார்த்துருவோம். இதோட சைஸும் உங்களுக்கு சொல்கிறேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது உள்ளே கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ளே போட்டிருக்கோம். US 10ன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு UK 9 சைஸ், ஷூ சைஸு. ஸோ UK 9 வந்து பார்த்தீங்கன்னா US 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இந்தியன் ஷூ சைஸும் UK ஷூ சைஸும் சேம். ஸோ உங்களோட காலை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ ஷாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அளந்துருப்பீங்க. ஸோ 8 சைஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக நம்ம 9 வாங்குவோம். சில பேருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் 8 தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ செட் ஆகும். 8 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி வந்திருக்கு. மேபி இதை கட் பண்ணாமல் ஃபினிஷிங் பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல. நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக பார்க்கல. இது வேணால் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன்னா எதுவும் தெரியாது. கட் பண்ணி எடுத்துட்டேன். பிசுறு தான் இருந்துச்சு, டிஃபெக்ட் மாதிரி தெரியல. பிசுறு தான் இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நான் ஏதோ பண்ணிட்டேன். சரி, ஓகே, போட்டு பார்ப்போம். ஷூ சைஸ் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதையும் ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். பட் பக்காவாக இருக்குது. ரிட்டர்ன் பண்ணோன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் திரும்பி நம்மளுக்கு வராது. அந்த 750 பே பண்ணோம் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு வராது.
நல்லா இருக்கு. PG தெரியட்டும். ஓகே ஓகே. பின் அதானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலு. ஸோ சிம்பிளு. ஸோ நல்லா இருக்கு. என் கால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிருக்கு. ஷூ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கேன் கேமராவை. ஸோ ஃப்ரண்ட் லுக்கு, சைடு, சைடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மெத்துன்னு இருக்கு. ஸோ பேக் சைடு, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸையும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஷூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெக்ட் கூட இல்லை, பக்காவாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் கூட ஏதாவது பெயிண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபினிஷிங்கும் இதில் பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு ஷூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. அவங்களோட அந்த குவாலிட்டி செக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் டிஃபெக்ட் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அங்கே பெயிண்ட் ஆகிருக்கு. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், அந்த கலர் கூட இல்லாமல் தானே வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் எனக்கும் தோணுச்சு. பட் எனிவே அவர் சாய்ஸ் தான், வச்சுக்கிறதும் வச்சுக்காததும். நம்ம வாங்கின ப்ராடக்ட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ண வேண்டியது தான். பட் நான் என்னோட சைஸ் தான் வச்சுக்க தான் போகிறேன். இந்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன், எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது, பட் சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,925. பட் ஈபேல இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. இப்போ இதை நம்ம கூட ஈபேல போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலாம். பட் எனக்கு தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.